நீதிமன்றத்தால் திரு விஜய் அரசினுடைய மூக்கு அறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த குதிரை பேர சர்க்கார் மூக்கு அறுக்கப்பட்டிருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் கைது பண்ண வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வழக்கின் மூலமாக நீதிமன்றத்தால் திரு விஜய் அரசினுடைய மூக்கு அறுக்கப்பட்டிருக்கிறது. இது பொய்யான வழக்கு. இந்த வழக்கில் இவரை கைது செய்து சிறைக்கு அனுப்ப வேண்டிய முகாந்திரம் இல்லை என்ற அடிப்படையில் நேற்றைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஜாமீனை வழங்கி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததன் மூலம் இந்த குதிரை பேர சர்க்கார் முதல் முறையாக மூக்கு அறுக்கப்பட்டிருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. ஆட்சிக்கு 55 நாட்களை கடந்தும் கூட நிர்வாகத்தை பற்றி கவலைப்படாத தாவேக அரசு தினந்தோறும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எந்த குற்றங்களை சுமத்தலாம் என்று சிந்தித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதையை அரங்கேற்றி வருகிறார்கள். அந்த வகையில தான் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மீது ஒரு அவதூறு வழக்கு போடுறதுல கைது பண்ண வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது.